நான் உங்கள் தோழி சுகுமாரி ரவிசிங் வீட்டிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் 63 நாயன்மார்களில் 2வது நாயன்மாரான அப்பூதி அடிகள் நாயனார். அவர் சிறந்த சிவபக்தர். அவர் நிறைய சிவத்தொண்டெல்லாம் செஞ்சுருக்காரு. அவருக்கு திருநாவுக்கரசர்னா ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு நாள் திருநாவுக்கரசர் இந்த அப்படி கால்நடையாக வந்துட்டுருக்காரு. அவரும் சிறந்த சிவபக்தர். அவர் எல்லா சிவஸ்தலங்களுக்கும் போகிறது ஒரு வழக்கம். கால்நடையாக எல்லா சிவஸ்தலத்துக்கும் போவார். அது மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திங்களூருக்கு வராரு. திங்களூருக்கு வந்துட்டு இருக்கும்போது அவர் அப்படி எதிர்ச்சியாக அப்படி பார்க்குற தண்ணி பந்தலில் திருநாவுக்கரசர் இந்த பேர் போட்டிருக்கோம். திருநாவுக்கரசர் போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்பார். அவர் பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்டாக்கா, இங்கே என்னப்பா இந்த திருநாவுக்கரசர் எங்கே பார்த்தாலும் திரும்பி இடங்களும் திருநாவுக்கரசர் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு கேட்பார். ஆமாப்பா, இங்கே அப்பூதி அடிகளார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த சிறந்த சிவபக்தர். திருநாவுக்கரசர் ரொம்ப பைத்தியம் பண்ணுற மாதிரி அவருக்கு ரொம்ப அவர் மேலே அன்பு பக்தியும் ஜாஸ்தி. அவர் பட்டி தொட்டியெல்லாம் எல்லா இடத்துலையும் இப்போ கண்ணில் பார்க்குற இடமெல்லாம் திருநாவுக்கரசர் கண்ட இடத்துலலாம் எழுதி வச்சுருப்பார். திருநாவுக்கரசர்னு பழக்கடை பூக்கடை ஒரு இதையும் விட மாட்டார். எல்லா இடத்துலையும் திருநாவுக்கரசர் எழுதி வச்சுருப்பார். அப்பேற்பட்ட சிவபக்தர் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலாசத்தை கொடுன்னு சொல்லிவிட்டு அவர் அட்ரஸ் விலாசத்தை வாங்கிட்டு அப்பூதி அடிகளார் வீட்டுக்கு திருநாவுக்கரசர் போவார். திருநாவுக்கரசர் அந்த அப்பூதி அடிகளார் பார்த்தவொடனே அப்படியே கட்டி அணைச்சிக்கிறாரு. அவரை பார்த்து மெய் செலுத்து போகிறாரு. இந்த மாதிரி ஒரு பக்தனை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப அரிதானது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் அவரை அப்பூதி அடிகளார் அவர் நீங்கள் உணவு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு திருநாவுக்கரசரை. சரின்னு சொல்லிட்டு அவர் உணவு வராரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த அப்பூதி அடிகளார் தன்னுடைய புதல்வனை வாழையில் கொண்டு வரத்துக்கு அனுப்புகிறாரு. வாழை தோட்டத்துக்கு போய் வாழையில் ஒன்று பறிச்சுட்டு வான்ட்டு வாழையில் பறிக்க போகும்போது அங்கே ஒரு பாம்பு தீண்டிடுறது அவருடைய புதல்வனை. அதனால் இவர் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவரை பையனை ஒரு பாயில் சுருட்டி ஒரு மூலையில் வச்சிடுறாரு. சிவர் தொண்டர் வந்திருக்காரு, அவருக்கு உணவு உணவு கொடுக்கணுமே, இது மாதிரி நிகழ்வுகள் இருந்தாக்க அவர் சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, அதை மறைச்சிடுறாரு. பாயில் சுருட்டி வச்சிடுறாரு. இவருக்கு தான் எல்லாமே தெரியுமே திருநாவுக்கரசருக்கு. அவர் எல்லாம் தெரிஞ்ச முக்காலும் அறிஞ்சவர் தானே. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இவரை அப்பூதி அடிகளார்கிட்ட உன்னுடைய மகனையும் உணவருந்த சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு தூக்கி வாரி போடுறது, என்னடா அது நம்ம மகனை உணவருந்த சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே முடிப்பார். என்னப்பா அவனுடைய மகனை வரவழி அப்படின்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு இது மாதிரி நடந்த நிகழ்வுலாம் சொல்கிறார். இது மாதிரி ஆகிடுச்சு அவருக்கு. இது மாதிரி வாழையில் கொண்டு வர போனால் பையன் அப்போ பாம்பு தீண்டி இறந்து போயிட்டான். அப்படியா, அப்போ அதை சவத்தை வச்சுட்டே நீ எனக்கு உணவு படைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. தவறு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு வா, நீ உன் மகனை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவரும் மகனை அப்படியே பாயில் சுருட்டி கொண்டு வராரு, மகனோட சவத்தை. அதுக்கப்புறம் அவர் அப்படியே திருநாவுக்கரசர்கிட்ட கொடுக்குறாரு. திருநாவுக்கரசர் உடனே சிவபெருமானை வேண்டி உருகிறாரு. உருகி ஒரு திருப்பதிகத்தை பாடுறாரு. பாடின உடனே அவருடைய அப்பூதி புதல்வன் உயிர் பெறாரு. அவர் உயிர் பெற்று அந்த பையனை நல்லா உயிர் பெற்று நல்லா மகிழ்ந்து போகிறார். அதை பார்த்தோன்னே அப்பூதி அடிகளார் திருநாவுக்கரசர் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்துடுறாரு. அப்பூதி அடிகளார், உங்களுடைய அருளால் தான் என்னுடைய மகன் உயிர் பெற்றான்னு சொல்லிட்டு அவரை ஆற தழுவிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் உணவருந்த வாங்கன்னு சொல்லி அவர் கூப்பிட்றாரு. அப்புறம் சந்தோஷமாக பையன் அவர் அப்புறம் திருநாவுக்கரசர் 3 பேரும் உணவருந்துடுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு எங்கள் வீட்டில் தங்கி இருந்து நீங்கள் எங்களோட சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் விடை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சிவனுடைய அன்பு சிவன்கிட்ட சிவத்தொண்டர்கள்கிட்ட அன்பாகவும் பக்தியாகவும் இருந்தாக்கா சிவன் எந்த ரூபத்தில் வேணால் நம்மளை காப்பாற்றுவார். அதுதான் இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய கருத்து. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பகவானிடத்தில் அன்பும் பக்தியும் கொண்டு இருக்கணும். ஓகே, இது நன்றி, வணக்கம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.